சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் 49வது படலமான திருவாலவாயான படலம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் திருவாலவாயான படலம் 49வது படலமாகும். சுகுண பாண்டியனின் மரபில் அவனுக்கு பின் சித்திநாதன், சித்திபூஷணன், சித்திரவஜன், சித்திரவர்மன், சித்திரசேனன், சித்திரவிக்ரமன், ராஜமார்த்தாண்டன், ராஜசூடாமணி, ராஜசார்தூலன், ராஜகுஞ்சரன், சத்ருஞ்சரன், பீமரதன், பீமபராக்கிரமன், பிரதாம மார்த்தாண்டன், விக்ரம கஞ்சுகன், யுத்த கோலகன், அதுல விக்ரமன், அதுல கீர்த்தி, கீர்த்தி விபூஷணன், இந்த 21 மன்னர்கள் முதலானோர் வம்ச வழியாக வெகு காலம் நீதிநெறி தவறாமல் அரசாண்டனர். இந்த 21 மன்னர்கள் வெகு காலம் நெறி தவறாது அரசு புரிந்ததும் ஒரு மனுவின் காலம் முடிந்துவிட்டது. மனுவின் காலம் முடிந்தபடியால் ஊழிக்காலம் எனப்படும் பிரளயம் உண்டானது. கடல் நீர் பொங்கியதால் உலகில் உள்ளவை அழியத் தொடங்கின. அப்பிரளயத்தில் இருந்து மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் இந்திர விமானம், பொற்றாமரை தீர்த்தம், பசுமலை, பன்றிமலை, நாகமலை, இடபமலை, யானைமலை ஆகியவை அழியதாயிருந்தன. பிரளய காலம் முடிந்ததும் இறைவனார் உலகத்தையும் உயிர்களையும் படைத்தார். சூரியனிடமிருந்து சந்திரனிடமிருந்து மன்னர்கள் தோன்றினர். சேர சோழ பாண்டிய நாடுகள் பிரிந்தன. அப்போது பாண்டிய மரபில் வங்கி சேர பாண்டியன் என்பவர் தோன்றினார். அவர் 64 கலைகளிலும் சிறந்தவராக விளங்கினார். அவர் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலை சுற்றிலும் சிறிய நகரத்தை உண்டாக்கி ஆட்சி செய்து வந்தார். நாளடைவில் அவரின் நல்லாட்சியின் விளைவால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து கொண்டே சென்றது. ஆதலால் வங்கிசேகர பாண்டியன் நகர எல்லையை விரிவாக்க எண்ணினார். எனவே அவர் திருக்கோவிலை அடைந்து, எம்பெருமானே, உன் அருளினால் நான் இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். இப்போது என்னுடைய குறை ஒன்றை போக்கி அருள வேண்டும். என்னுடைய குடிமக்கள் வசிக்க ஒரு நகரம் அமைக்க வேண்டும். இந்நகரத்திற்கு ஆதியில் வரையறுக்கப்பட்ட எல்லையை வரையறுத்து காட்டி அருளுங்கள் என்று வேண்டினார். வங்கிசேகர பாண்டியனின் வேண்டுதலை ஏற்ற இறைவனார் சித்தர் வடிவம் கொண்டு மகா மண்டபத்தின் அருகே வந்து நின்றார். தமது திருக்கரத்தில் கங்கணமாக கட்டி இருந்த பாம்பினை பார்த்து, நீ இப்பாண்டியனுக்கு இந்நகரத்தின் எல்லையை வரையறை செய்து காட்டுவாயாக என்று ஆணையிட்டார். உடனே அப்பாம்பு, எம்பெருமானே, இந்நகரம் எனது பெயரினால் விளக்க அருள் புரிவாயாக என்று வேண்டுகோள் விடுத்தது. இறைவனாரும் அவ்வாறே ஆகுக என்று அருளினார். உடனே பாம்பு விரைந்து சென்று கிழக்கு திசையில் சென்று வாலை நீட்டியது. நகருக்கு வலமாக தரையில் படிந்து உடலை வளைத்து வளைத்து தன் வாயில் பிடித்து பழைய நகரின் எல்லையை காட்டியது. பின்னர் கங்கணமாக மாற்றி இறைவனார் திருக்கரத்தில் மீண்டும் அமர்ந்தது. பாண்டியனை ஆசீர்வதித்து சித்தர் மறைந்தார். சர்ப்பம் காட்டிய எல்லைப்படி நகரை அமைத்து ஆலவாய் என பெயரிட்டார் வங்கிசேகர பாண்டியன். 4 பக்கமும் எல்லை வகுத்ததால் நான்மாட கூடல் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. பாம்பு வரையறுத்த எல்லையின்படி வங்கிசேகர பாண்டியன் சக்கரவாளகிரி என்னும் மதிலை கட்டுவித்தார். அந்நகருக்கு தெற்கு வாயிலுக்கு திருப்பரங்குன்றமும், வடக்கு வாயிலுக்கு இடபமலையும், மேற்கு வாயிலுக்கு திரு ஏடகமும், கிழக்கு வாயிலுக்கு திருப்பூவனமும் எல்லையாக அமைந்தன. அப்பெரிய மதிலை ஆலவாய் மதில் என்று, அந்நகரை ஆலவாய் என்றும் அழைக்கத் தொடங்கினர். பாம்பு வரையறுத்த எல்லையில் வங்கிசேகர பாண்டியன் நகரினை விரிவு செய்து சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் பிரளயத்தில் உலகமே அழிந்தாலும் அழியாத பெருமை பெற்ற மதுரையின் சிறப்பை அனைவருக்கும் அறிந்து கொள்ளவும், மதுரை திரு ஆலவாய் என்ற பெயரில் அழைக்கப்படும் காரணத்தையும், வழி தெரியாமல் இறைவனை சரணடைபவர்களை இறைவனார் காப்பார் என்பதையும் இந்த உலகிற்கு உணர்த்தினார். இதுவே 49வது படலமான திருவாலவாயான படலமாகும். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.